பேரொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற பைசன் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், பசுபதி இப்படி நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னா, தென் மாவட்டத்துல 1993 நடக்கிற மாதிரி கதைக்களம் அமைச்சிருக்காங்க. அங்க உள்ள ஜாதிய பிரச்சனை, அந்த ஜாதிய பிரச்சனையினால ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த துருவ் விக்ரம் எப்படி தன்னோட விளையாட்டுல, அதாவது அவர் கபடி வீரரா வராரு, அந்த விளையாட்டுல எப்படி அவர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதைக்களம். அர்ஜுனா விருது பெற்ற மனதி கணேசன் அவருடைய கதையை தான், அந்த கதையை தழுவி இவரோட திரைக்கதையில அதை புகுத்தி ஒரு பொலிட்டிக்கல் கம் ஒரு விளையாட்டு ஒரு படத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து மாரி செல்வராஜ் முயற்சி பண்ணியிருக்காரு. அதுல வந்து அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரா அப்படின்னா, விளையாட்டு அப்படின்னு வரும்போது எனக்கு என்னமோ வந்து அதுல ஒரு கிறிஸ்ப்னஸ், ஒரு கிறிஸ்பா, அதாவது வேகமா போகுதான்னா விளையாட்டு சம்பந்தப்பட்ட காட்சிகள் எதுவுமே அப்படி வேகமா போகல. ஏன்னா வந்து முன்னாடியே வந்து படம் ஓப்பனிங்லேயே வந்து கிளைமாக்ஸ் சொல்லிடுறாங்க. அதாவது வந்து கபடி விளையாட்டோட ஃபைனல் மேட்ச் ஜப்பான்ல இந்தியா பாகிஸ்தானுக்கும் நடக்க போறதா தான் முதல் காட்சியே வந்து ஆரம்பிக்குது. அப்ப நமக்கே வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருது அவர் வந்து கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாரு, கடைசி வரைக்கும் அவர் போயிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அதனால அந்த பிளாஷ்பேக்ல அவர் வந்து கதை சொல்லிக்கிட்டே வராரு. நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற அந்த கதையை வந்து அவர் நினைச்சு பாக்குறாரு. அந்த கதை சொல்லும் போதே வந்து சில விஷயங்கள்லாம் நடக்குது. அவர் அடிக்க வர மாதிரி, அவரோட கையை உடைக்கிற மாதிரி, அவங்க அப்பாவை அடிக்கிற மாதிரி, அவரோட அப்பாவா வரக்கூடிய பசுபதி அவரை வந்து அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி காட்சிகள்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பதட்டமே வரல. ஐயோ பாவம், துருவ் விக்ரம் வந்து இவ்வளவு நல்லா கபடி விளையாடுறாரு, இவ்வளவு நல்லா ஃபிட்டா இருக்காரு, இந்த ஜாதினால அவரு இப்படி ஒடுக்கப்பட்டு இருக்காரு, போக முடியாம போயிருவானோ இந்த பையன் அப்படிங்கிற அந்த தவிப்பு வந்து நம்மளுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி நம்மளே ஆசுவாசப்படுத்திக்கிறோம். ஏன்னா கிளைமாக்ஸை வந்து முன்னாடியே அவங்க காமிச்சிடுறதுனால அந்த ஆசுவாசம் வந்து நம்மளுக்கு வந்துருது. சரி, இந்த பிளாஷ்பேக் அவர் நினைக்கிற பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் வருது. இவர் நினைக்கிறதே ஒரு பிளாஷ்பேக் தான். அந்த பிளாஷ்பேக்குள்ள அவர் சின்ன வயசு பிளாஷ்பேக்னு ஒரு பிளாஷ்பேக் வருது. அதுல வந்து அனுபமா பரமேஸ்வரன் அவங்க வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பெரிய பொண்ணா, இவரை விட வயதுல மூத்தவரா அவரோட அக்காவோட ஃப்ரெண்டா வராங்க. அவங்களை எதுக்கு வந்து இவர் லவ் பண்றாரு, அவங்களோட காட்சிகள் எதுக்கு இருக்கு, அவங்க அந்த ஹீரோக்கு ஏதாவது உதவி பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே இல்ல. அவங்க சொந்த சமூகத்துக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிக்கிறாங்க. ஒன்னே என்னன்னா, பெரிய பொண்ணை லவ் பண்றாரு அப்படிங்கிற அந்த காட்சி வந்து வலிந்து வச்சிருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த கேரக்டரே தேவையில்லை அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து படுது. அது மட்டும் இல்லாம அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு அண்ணன், அந்த அனுபமா பரமேஸ்வரனுக்கு ஒரு அண்ணன், அந்த கேரக்டரும் வந்து தேவையில்லாம சும்மா காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு அடி வாங்கிட்டு போகுது. அந்த கேரக்டரும் வந்து நம்மளுக்கு எதுக்கு? இது ரெண்டுமே வந்து தேவையில்லாம கதை ஓட்டத்துக்கு தடையா வர இருக்கு. அப்புறம் கதையும் பாத்தீங்கன்னா எப்படி போகுது அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம், அதாவது ஒரு 2.25 மணி நேரம் கிட்ட படம் போகுது. நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து தோய்வு ஏற்பட்டுருது. ஒரு விறுவிறுப்பான காட்சிகள் இல்லாததுனால தோய்வு ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் இன்னொரு 2 கேரக்டர், அவங்க தான் வந்து மெயின் கேரக்டர். ஒன்னு வந்து லால், இவர் வந்து உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து அமீர், இவர் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியா இருக்காங்க. அமீர் வந்து ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுறதுனால வன்முறையை வந்து கையில எடுக்கிறாரு. அதை எதிர்க்கிறதுனால லால் வந்து அதே வன்முறையை கையில எடுக்கிறாங்க. இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிறதுல யார் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஆனா அதுலயே வந்து அந்த 2 கேரக்டருமே தன்னோட சுயஜாதியை அடுத்து வந்து விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய வசனங்கள், காட்சிகள் எல்லாம் இருக்கு. லால் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு வந்து என்னால வந்து இதை விட்டு மீறி வர முடியாது, ஆனா நான் விளையாட்டா தான் பாக்குறேன், நீ எங்கேயோ போய் ஜெயிச்சிரு. துருவ் கிட்ட அவர் வந்து ஒரு டைலாக் சொல்வாரு. அப்பவே தன்னை வந்து சுய ஜாதியை வந்து விமர்சனம் பண்ணிக்கிறதா தான் அந்த படத்துல இருக்கும். அதனால அவர் மேல நம்மளுக்கு வந்து ஒரு அதீதமான ஒரு கோபம் வருதா அப்படின்னா, இப்படி நீ ஜாதி பாக்குறியே அப்படின்னு ஒரு கோபம் நம்மளுக்கு வருதான்னா அதுவுமே வரல. ஐயோ பாவம், இந்த ஜாதிய சமூகத்துக்குள்ள இவன் எப்படி சிக்கி சின்ன பின்னமா ஆகி அடுத்த ஜாதியை வந்து இப்படி கொடுமைப்படுத்துறானே அப்படின்னு அவர் மேலேயே ஒரு பரிதாபம் வந்துருது. சரி, அமீர் கேரக்டர்னால நம்மளுக்கு ஒரு எழுச்சி வருதா, இந்த ஜாதிய சமூகத்துக்கு எதிர்த்து இப்படி வராரே அப்படிங்கிற அவரோட கேரக்டராவது வந்து ஒரு எழுச்சியா இருக்கா அப்படின்னா அதுவுமே இல்ல. ஏன்னா அவர் வந்து எதுக்காக வந்து தன் ஜாதி மக்களுக்காக வந்து போராட்டத்துல அந்த குதிக்கிறாரு, அந்த வன்முறையை கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் எதுவுமே இல்ல. ஒருத்தர் வந்து, அதாவது லாலோட தம்பி, அவர் வந்து நீ எல்லாம் வந்து சோத்துக்கு வந்து இல்ல, சோத்துக்கு வந்து திருட்டு போ அப்படிங்கிற அந்த ஒரு காட்சியில அவரு வீறு கொண்டு எழுந்து அடிக்கிறாரு. அதை தவிர்த்துட்டு ஒரு வலுவான காட்சி வந்து இல்ல. அப்புறம் அந்த
அந்த ஊரை காமிக்கிறது எப்படி இருக்குன்னா, எப்பவுமே வந்து நாங்க வந்து படிக்க முடியாம இருக்கோம், அல்லது நாங்க வந்து விளையாட முடியாம இருக்கோம், ஒரு பதப்பதப்பான ஒரு காட்சியிலேயே இருக்கும், நாங்க தூங்கி எழுந்தாலே வந்து யாராவது ஒருத்தவங்க வெட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து அந்த ஊரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாரு. ரியல்ல உண்மையிலேயே அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கும் தோணுது. ஏன்னா ஒட்டுமொத்த ஊரே அப்படி இருக்கு அப்படின்னா இப்ப போலீஸ் எங்க போனாங்க? சோ வன்முறைகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா போலீஸே வரமாட்டேங்கிறாங்க, போலீஸ் வந்து அதை தடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்ப ஒரு 144 ஒரு கொலை நடக்குதுன்னா ஒரு 144 வந்து உத்தரவு வந்து போட்டு அந்த இடத்துல ஒரு அமைதி வந்து நிலைநாட்டணுங்கிறதுக்கு அரசு வந்து ஏதாவது வந்து முயற்சி எடுக்கும். சோ ஆபீசர்ஸ் எல்லாம் எங்க போனாங்க? இந்த கேள்வியுமே இல்ல. இவங்க 2 பேரும் ஏதோ தனி ராஜாங்கம் நடத்துறாங்க, இந்த மக்கள் வந்து வாழ முடியாத ஒரு ஊர்ல வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த கதை போகுது. ஆனா ரியாலிட்டியில உண்மையிலேயே அப்படி இருக்கா? 1993 அப்படி இருக்கா நம்ம அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணோம்னா இருந்திருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு, ஜாதிய வன்முறைகள், ஜாதிய கொடுமைகள்லாம் இருந்திருக்கு. அதை தாண்டி அந்த மக்கள் வந்து படிச்சு மேல போய் நல்ல நல்ல இடங்கள்லயும் ரெண்டு சமுதாய மக்களும், பிற்படுத்தப்பட்ட மக்களும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களும் சரி, பட்டியலின மக்களும் சரி, இதுக்குள்ள ஒலண்டு தான் அதை எதிர்த்து தான் நிறைய பேர் நிறைய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸும் நம்ம கிட்ட இருக்கு. சோ அதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மாரி செல்வராஜ் வந்து எதையோ ஒண்ணு வந்து கொடுக்கணும்னு நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாரோ, விளையாட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா நம்ம வந்து இதுக்குள்ள ஜாதி பிரச்சனையை வச்சு நம்ம கலந்து கொடுத்து அதை வந்து கரெக்டா வந்து சொல்லணும்னு நினைச்சு அதுலயே அவர் குழம்பிக்கிட்டாரோன்னு கூட தோணுது நம்மளுக்கு. சரி, இப்ப மலத்தை கணேசன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு காமிக்கும் போது அது யாருக்கு சொல்றாரு அப்படின்னா இளைஞர்களுக்கு தான் சொல்றாரு. இளைஞர்கள் அப்படின்னாலே 15 இருந்து 20 வயதுக்குள்ள ஒரு இளைஞன்ல சிறுவன்ல இருந்து இளைஞனா மாறக்கூடிய ஆட்கள் தான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கணும். ஆனா அந்த படம் அப்படி இருக்கான்னா, ஆனா UA சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. அதுலயுமே வந்து 12 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் வந்து தங்களுடைய பேரண்டோட பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்திய சினிமா கொடுத்திருக்கிற சர்டிபிகேட். ஆனா அதை பார்க்க முடியுமா? நம்மளாலேயே அதை பார்க்க முடியல. அவ்வளவு வன்முறை, அவ்வளவு ரத்தமா இருக்கு அந்த படம். சோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஜாதிக்குள்ள சேர்த்து நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் பொறுப்போட கூடுதலா வந்து இளைஞர்களும் குழந்தைங்களும் பார்க்கக்கூடியதா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இப்ப துருவிக்ரம் ஒவ்வொரு இந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கபடியில அந்த மேட்ச் விளையாடுறத காமிக்கும் போது துருவிக்ரம் மட்டும்தான் என்னமோ கபடியை வந்து விளையாடுற மாதிரி, மத்த யாருமே விளையாடாத மாதிரி, அதுல ஒரு அந்த விளையாட்டை வந்து கொஞ்சம் நுணுக்கமா சொல்லலையோ அப்படின்லாம் நம்மளுக்கு தோணுது. இப்ப வெண்ணிலா கபடிக்குள்ள படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல விஷ்ணு விஷால் தான் ஹீரோவா இருந்தாலும், விஷ்ணு விஷால் தான் அந்த டீமை ஜெயிக்க வைக்கிற மாதிரியே இருந்தாலுமே கூட அந்த விளையாட்டை எப்படி காமிச்சிருப்பாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த கபடியோட மேட்ச் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ஒவ்வொருத்தரா ரைடு போய் ஒவ்வொருத்தவங்க தன்னோட திறமையை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகுற மாதிரி தான். ஆனா கடைசியில விஷ்ணு விஷால் கிட்ட அது வர மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க எப்படி காமிக்கிறாங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒன் மேன் ஆர்மி தான் வந்து துரு பண்றாரு. ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒன் மேன் ஆர்மியே கிடையாது. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது கூட்டு விளையாட்டு தான். ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் ஒன்னே ஒண்ணுதான், அது வந்து அத்லெட்டிக் மட்டும்தான். அதுல மட்டும்தான் தனிநபர்களோட விளையாட்டா இருக்கும். மற்றபடி இந்த மாதிரியான எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து கூட்டு உழைப்பு தான். அதுல சில பேர் வந்து தன்னோட திறமையை வந்து காமிச்சு எக்ஸ்ட்ரா விளையாடுவாங்க, அப்படிதான் இருக்கும். ஆனா இதுல எப்படின்னா விளையாட்டுனாலே இவர் மட்டும்தான், இவர் வந்து ஒரே ஒரு ஆள் தான். அந்த விளையாட்டுல எப்படின்னா மெயின் 7 பேர் அப்படிங்கறதே வந்து சும்மா ஒப்புக்கு சப்பான் தான். துரு வந்துட்டாலே போதும், அந்த கபடிங்கிற அந்த பிளே அந்த கேமுக்கு வந்து 7 பேர் வச்சிருக்கிறதுனால நாங்க ஒரு 6 பேரை வந்து சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் படம் முழுக்க எல்லா மேட்ச்லயுமே வந்து காமிக்கிறாங்க. அவருக்கு கை உடைஞ்செல்லாம் வந்து அவர் வந்து விளையாடுவார், அப்பயும் அவர் தான் வந்து சிறப்பா விளையாடுவாரு. ஒரு இன்னொரு விளையாட்டு பிளேயருக்கு வந்து ஒரு சின்னதா கூட ஒரு சீன் வச்ச மாதிரி இருக்காது. அது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு நார்மலா வந்து கமர்ஷியல் படங்கள்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு கமர்ஷியல் படங்கள்ல வந்து ஹீரோவை வந்து விஜய் படம்லாம் இருக்கும், கில்லி, அதுல வந்து விஜய் வந்தாதான் ஜெயிப்பாங்க, எல்லாம் தோத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சீன் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான காட்சிகள் நம்மளுக்கு வந்து நினைவுக்கு வருது. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம, அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு. அதுக்கப்புறமா எப்படியோ வந்து இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அவர் வந்து இந்தியாவுக்காக ஆட போயிடுறாரு. இந்தியால ஆட போகும்போது இந்தியாக்காக வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து அவர் செலக்ட் ஆக கிடையாது. அது நீங்க வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு வந்து சொல்லும் போது அவர் உடனே வந்து சொல்றாரு, இல்ல எனக்கு இது ஏற்கனவே பழகி போனதுதான், என்ன வந்து யாருமே வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நாங்க அந்த மாதிரியான இடத்துல இருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதேதான் முதல் காட்சி ஆரம்பிக்கும் போதும் வந்து கேப்டன் வந்து தமிழ் ஆள் தானே, அவரு கூட நம்ம பையனை வந்து விளையாட விட மாட்டேங்கிறாரு, அவர் சப்போர்ட் பண்ணி விளையாட விடலாமே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒருவேளை நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதியா இருக்கிறதுனாலதான் விளையாட விடல அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஆனா உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கேப்டனா இருக்கக்கூடிய அவரும் வந்து ராஜரத்னம், அதை நினைவூட்டுற மாதிரி தான் அந்த கேரக்டர், ரத்னம்ங்கிற கேரக்டர் வரும். அவரும் வந்து அர்ஜுனா விருது வாங்கினவர் தான். அவர் வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா, அவங்க கோச் கிட்ட, ஏன்னா கோச்சோட டிசைடிங் அத்தாரிட்டியில தான் இருப்பாரு, அவர் தான் டிசைட் பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் அனுப்புவாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து டிராவ் ஆயிடும், ரெண்டாவது மேட்ச் வந்து அவர் சொல்வாரு, இல்ல இந்த பையனை தான் நான் இறக்க போறேன் அப்படின்னு வந்து ரத்னம் வந்து சொல்லும் போது கோச் வந்து, உனக்கு என்ன பைத்தியமா, அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளு, அவனை தூக்கிட்டு வந்து கொண்டு
வரியே அப்படின்னு அவர் கேஸ்ட் எல்லாம் பேச மாட்டாரு. இன்னொன்னு அவரோட பேச்சுல அவரோட இதுல என்ன தெரியும் அப்படின்னா இவங்க வந்து தமிழ் ஆளுகளோ அல்லது இவங்க வந்து நம்மால் இல்ல, அதாவது வந்து நார்த்தா இல்ல அல்லது ஹிந்தியா இல்ல அப்படிங்கறத வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இங்க வந்து லாங்குவேஜ் பேரியர் இருக்கு, அது போக நம்மளுக்கு வந்து ஸ்டேட் பேரியரும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்க இருந்து நம்ம தாண்டி போகும்போது கேஸ்ட் எந்த அளவுக்கு பிளே பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்து அங்க இந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். நம்ம ஸ்டேட்னு போயிட்டோம்னா அங்க ஜாதியை தாண்டி பல பிரச்சனைகள் வந்து எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் இருக்கு அல்லது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் அந்த படத்துல வந்து தெளிவா சொல்லல. ஏன்னா அவர் வந்து தன்னோட உயிரையே பணையம் வைப்பாரு. நான் மட்டும் ஜெயிக்கலன்னா நான் இதே மாதிரி 11வது மாடியில இருந்து விழுந்து குச்சி நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு அந்த ரத்னம் கேரக்டர் வந்து ஒரு டைலாக் சொல்லும். அது ஒரு வாட்டி சொல்லாது, 2 வாட்டி சொல்லும். அப்படிதான் ஃபைனல்ஸ்ல வந்து இந்தியாக்காக இவங்க ஆடி ஜெயிச்சிருவாங்க. இப்படிதான் அந்த படம் வந்து முடியும். நமக்கு இந்த கதையில என்னன்னா ஒண்ணு ஜாதிய பிரச்சனையை இந்த விளையாட்டோட கொஞ்சம் தெளிவா சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா வந்து அதையும் சொல்லல. சரி விளையாட்டையாவது ஒரு தெளிவா ஒரு நேர்த்தியா ஒரு விறுவிறுப்பா சொல்லியிருக்கலாம், அதையும் சொல்லல. ரெண்டுமே சேர்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுல அதீத வன்முறையாவும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து படுது. சோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டா இல்லாம அன்பேலன்ஸ்டா தான் மாரி செல்வராஜ் கொடுத்திருக்கிறதா நம்மளுக்கு வந்து நினைக்க தோணுது. நன்றி. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.